இப்ப சமீப காலமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது கிப்லி அப்படின்ற ஆர்ட். கிப்லி அப்படின்ற ஆர்ட் வந்து ஓபன் ஏஐல நாம சாதாரணமா போட்டோ போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் டைப்ல வந்து நம்மளுடைய போட்டோவை பண்ணி கொடுக்கும் ஓபன் ஏஐ. ஸ்டுடியோ கிப்லி அப்படின்ற ஒரு ஸ்டுடியோல வரையப்படுற ஆர்ட் தான் இந்த கிப்லி அப்படின்ற ஆர்ட். இத ஃபர்ஸ்ட் யார் இந்த அனிமேஷன் ஆர்ட்டை வரையறாங்கன்னா ஹாயோ மியாசாக்கி அப்படின்றவர் தான் வரையறாரு. இன்ன வரைக்கும் வரைஞ்சுக்கிட்டே தாங்க இருக்காரு. இந்த கிப்லி ஆர்ட்டை உருவாக்குன ஹாயோ மியாசாக்கி என்ன சொல்றாருன்னா ஓபன் ஏஐல ஜெனரேட் பண்ற இந்த கிப்லி ஆர்ட் வந்து முற்றிலுமா அவமரியாதை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா இந்த கிப்லி அப்படின்ற ஆர்ட்ல ஒரு விஷயமும் நுணுக்கமோ ரொம்ப டைமும் எடுக்கும். உதாரணத்துக்கு தி விண்ட் ரைசஸ் அப்படின்ற ஒரு அனிமேஷன் படத்தோடைய சீன்ல வெறும் 4 செகண்ட் சீனுக்கு எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வருஷம் 3 மாசம் இந்த 4 செகண்ட் சீனுக்காக இவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்படியாப்பட்ட ஆர்ட்டை வந்து ஒரு சில நிமிடங்கள்லயே வந்து இந்த ஓபன் ஏஐ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கிறது வந்து இந்த ஒரு கலைக்கே வந்து ஒரு அவமரியாதை. ஒரு ஆர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதன் பண்றோடைய ஆர்ட்ல வந்து ஒரு உணர்வு ஒரு கலையை உணர்ந்து பண்ணுவாங்க. ஆனா இந்த ஓபன் ஏஐ அப்படின்ற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குலாம் வந்து ஒரு உணர்வே கிடையாதுங்க. அது ஒரு உணர்வுபூர்வமான படமே கிடையாது. அங்க இங்கன்னு ஒரு சின்ன கலரா நிறைய பிக்சல்ஸா சேர்த்து ஒரு போட்டோவா ஃபார்ம் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த ஏஐயோட வேலை. ஆனா அந்த கலைக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் என்னன்னா உணர்வு பூர்வமானது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓபன் ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்றாருன்னா ஏம்பா தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க வந்து இந்த கிப்லி அப்படின்ற இந்த ஆர்ட்டை வந்து ஓபன் ஏஐல ஜெனரேட் பண்றதை கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. ஏன்னா எங்க கிட்ட இருக்கிற இந்த ஜிபியூ சிஸ்டம்லாம் வந்து மெல்ட் ஆகிற நிலைமைக்கு சூடாயிட்டு இருக்குது அப்படின்னு இந்த ஓபன் ஏஐயோட சிஇஓ சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் யூசர்ஸ் வந்து இந்த கிப்லி ஆர்ட்டா மாத்துறாங்களாம். தங்களுடைய ஒரிஜினல் போட்டோவை போட்டு அனிமேஷன் போட்டோவா மாத்துறாங்களாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டிஃபரெண்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.